கர்ணனின் மறுபிறப்பும் தர்மத்தின் நுட்பமும். மகாபாரத போரில் மாவீரன் கர்ணன் வீர மரணம் அடைந்த பிறகு அவனது ஆன்மா பரலோகம் சென்றது. அங்கே கர்ணனை வரவேற்க அவனது தந்தை சூரிய பகவான் காத்திருந்தார். கர்ணன் மிகுந்த மகிழ்ச்சியுடன் தான் செய்த தியாகங்கள் மற்றும் போரில் காட்டிய வீரத்திற்காக தனக்கு சொர்க்கத்தில் மிக சிறந்த இடம் இருக்கும் என்று எதிர்பார்த்தான். ஆனால் அவனை முதலில் அழைத்து சென்றபோது அங்கே தங்கம், வைரம், பளபளக்கும் ஆபரணங்கள் நிறைந்த ஒரு அரண்மனை மட்டுமே இருந்தது. வேறு உணவுப் பொருட்கள் எதுவுமே இல்லை. கர்ணனுக்கு ஒரே குழப்பம். நான் இந்த உலகில் எப்பொழுதுமே யாசகம் கேட்டதில்லை. என் வாழ்நாள் முழுவதும் தங்கம், செல்வம், நிலம் ஆகியவற்றை மட்டுமே தானமாக கொடுத்து வாழ்ந்தேன். ஆனால் இப்போது எனக்கு சாப்பிட எதுவுமே இல்லையா? வெறும் செல்வத்தை கொண்டு நான் என்ன செய்வேன் என்று வருத்தத்துடன் கேட்டான். அவன் கேட்டதை கேட்ட யமதர்மன் கர்ணனிடம் மெதுவாக பேசினார். கர்ணா, நீ உண்மைதான் பேசுகிறாய். நீ உன் வாழ்நாள் முழுவதும் உன்னுடைய செல்வத்தையும் பூமியையும் தங்கத்தையும் மட்டுமே தானமாக கொடுத்தாய். நீ ஒருபோதும் பசியால் வாடும் ஒரு மனிதனுக்கு உணவளிக்கவில்லை. நீ செய்த தானம் அனைத்தும் வெறும் பொருட்செல்வங்களாக இருந்தன. அதனால் இந்த பரலோகத்திலும் நீ கொடுத்த செல்வத்தையே மீண்டும் பெறுகிறாய். நீ எதை விதைக்கிறாயோ அதையே அறுவடை செய்கிறாய். கர்ணன் தனது தவறை கேட்டு அதிர்ச்சி அடைந்தான். நான் என் வாழ்வில் எந்த மனிதனையும் பசியால் வாடவிடவில்லை. ஆனால் அன்னதானம் செய்ய வேண்டும் என்ற புத்தி எனக்கு உதிக்கவில்லையே என்று வருந்தினான். அப்போது தர்மதேவதை கர்ணனுக்கு ஒரு வரமளித்தார். கர்ணா, நீ உன்னுடைய பாவத்தை போக்கிக் கொள்ள மீண்டும் 14 நாட்கள் மட்டுமே பூமிக்கு செல்லலாம். இந்த சமயத்தில் நீ என்னென்ன தானங்கள் செய்யாமல் இருந்தாயோ அத்தனை தர்மங்களையும் பூர்த்தி செய்து வரலாம். கர்ணன் மகிழ்ச்சியுடன் பூமிக்கு திரும்பினான். அந்த 14 நாட்களும் அவன் பசியால் வாடும் ஏழை எளிய மக்களுக்கு வயிறார உணவளித்தான். தாகத்தால் தவித்தவர்களுக்கு தண்ணீர் கொடுத்தான். ஆடை இல்லாமல் தவித்தவர்களுக்கு புதிய ஆடைகளை கொடுத்தான். 14 நாட்கள் முடிந்தவுடன் மீண்டும் கர்ணன் சொர்க்கம் சென்றான். இம்முறை அவனுடைய ஆன்மா சென்றடைந்த இடத்தில் அவனுக்காக அளவற்ற உணவும் நீரும் மனதிற்கு அமைதி தரும் சொர்க்கலோக இன்பங்களும் காத்திருந்தன. அப்போதுதான் கர்ணனுக்கு புரிந்தது, இந்த உலகில் உள்ள அத்தனை செல்வங்களில் மிகவும் உன்னதமானது ஒரு பசியால் வாடும் உயிருக்கு உணவளிப்பதுதான். மற்ற பொருட்கள் நிலையற்றவை. இந்த கதையின் தத்துவம், தர்மம் என்பது பொருட்களை கொடுப்பதல்ல, அது தேவை இருப்பதை புரிந்து கொண்டு அந்த தேவையை பூர்த்தி செய்து கொள்வது. ஒருவனுக்கு பசி இருக்கும் பொழுது தங்கத்தை கொடுப்பதை விட உணவை கொடுப்பதே உண்மையான தர்மம். எந்த வகையான தர்மம் செய்கிறோமோ அதன் பலனே இறுதியில் நம்மை வந்தடையும்.